பட் நான் பாண்டியன் ஷோஸ் பண்ணும்போதே வந்து அதாவது கமிட் பண்ணுவோம்ல, இப்போ கமிட் பண்ணும்போதே ஒன்று பேசிப்போம்ல, ரெனுமரேஷன் பேசிப்போம், நான் இத்தனை மணிக்கு போயிடுவேன்னு பேசிப்போம். நான் அதெல்லாம் பேசவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பேசினது இதுதான். எனக்கு நோக்கம் இதுதான், படம் போகணும். அப்போது நான் அதுக்கு தடையாக இருக்க எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இப்போ நான் சீரியல் பண்ண வரேன், அது தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. ஆனால் இதை நான் என் விதத்தில் பண்ணணும்னு உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆமாம், அதை நீங்கள் வந்து பாருங்கள். முதல்ல நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை, நீங்கள் பாருங்கள். நாங்கள் அதுக்குன்னு ஒரு ஃபைவ் எபிசோட்ஸ் எடுத்தோம்ல, முன்னாடியே எடுப்போம்ல, அதெல்லாம் நான் எடுக்கும்போது நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு அதில் கரெக்ஷன் இருந்தால் அந்த கிவ் அண்ட் டேக் பண்ணிக்கலாம். ஸோ தென் தே அக்ரீட், ஓகே இந்த மீட்டர்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இதுக்கு தடையாக இருக்க எதையுமே பண்ணிடக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாதுன்றது எனக்கு பிகினிங்லேருந்தே இருந்தது. ஏன்னா அட் த சேம் டைம் இங்கேருந்து நான் வதந்தி போகும்போது ரொம்ப கான்ஷியஸாக, இப்போ சீரியல்லேருந்து வந்தோம்ல, கொஞ்சம் கம்மி பண்ணி நடின்னு ஒரு வார்த்தை ஆண்ட்ரூ என்ன சொல்லிடக்கூடாது, நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அது அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நடக்கவே இல்லை. வதந்தியில ஒரு ப்ளஸ் இருந்தது இல்லையா, ஸ்லாங் வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு நல்ல ஈஸியாக லைவ் சிங்க். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரிஹர்சல் மாதிரி இருந்தது. நான் அது அங்கே என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ வருஷம் நடிச்சுட்டு அங்கே போகிறோம், எப்படி என்ன பார்க்குறாங்க, எப்படி அது வெளிப்படுதுன்றதை பார்ப்போம் அப்படின்றத நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இட் கேம் அவுட் வெல் அப்படின்னு தோணுச்சு எனக்கு வதந்தியில்.